வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே இப்போ வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய லெசன் 1 இயக்க விதிகள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, விசை செயல்பாடு படம் தொகுபயன் விசை. ஸோ தொகுபயன் விசைக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தேர்ட் இமேஜ் பாருங்களேன், இந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் நகர்த்துறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் 1 வந்து இழுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல விசை செயல்படுது. அடுத்து பின்னாடி இருக்கிற பர்சன் 2 வந்து அதை முன்னாடி நோக்கி தள்ளுறாங்க. ஸோ விசை வந்து இங்கேயும் இதே டைரக்ஷன்ல தான் செயல்படுது. அப்போ ஒரு விசைகள் வந்து ஒரே திசையில் செயல்படுதா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால். ஸோ இப்போ பாருங்க, ஒரு பொருள் மேல 2 விசைகள் வந்து செயல்படுது, அதுவும் ஒரே திசையில்னா இப்போ இந்த பொருள் நகர்றதுக்கு இவங்க 2 பேர் கொடுக்குற விசையுமே வந்து காரணம் தான் இல்லைங்களா? அப்போ இதை நகர்த்துறதுக்கான விசைக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இந்த 2 பேரோடதையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் F1 + F2 தொகுபயன் விசை. ஸோ தொகுபயன் விசைனா மொத்தமா நெட் ஃபோர்ஸ், அந்த இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அடுத்தது பாருங்க, சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால். ஸோ இப்ப பாருங்க, எதிரெதிர் திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகள். இமேஜ் வந்து ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இழுக்கிறாங்க கயிறை இந்த பக்கம் டைரக்ஷன்ல. இந்த பக்கம் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே கயிறை இந்த பக்கம் டைரக்ஷன்ல இழுக்கிறாங்க. ஸோ அப்ப 2 பேருமே ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்ப பாருங்களேன், இவங்க 2 பேருமே கொடுக்கறது அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு 100 நியூட்டன் கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து அதை விட ஏறக்குறைய கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஒரு 90 நியூட்டன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? இவங்க 90 நியூட்டன் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க 100 கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இவங்க கொடுக்குற 90 நியூட்டன் ஃபோர்ஸை இதில் இருக்கிற 90 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடுது. அதை மீறி வந்து இவங்க முன்னாடி போறாங்கன்னா அதுக்கு மொத்த காரணமும் யாரு தான்? ரிமைனிங் இருக்கிற அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ எதிரெதிர் திசையில வந்து சமமற்ற விசைகள் வந்து செயல்படுது அப்படின்னா அப்ப அந்த 2ஐயும் மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல இயக்கத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்ன்றதெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து மொத்தமா டோட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து தேவைப்படுது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே வராது. டைரக்டா வந்து நீங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதா நெட் ஃபோர்ஸ். ஸோ F2 - F1 வச்சுக்கலாம், இல்ல F1 - F2 வச்சுக்கலாம். எந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கோ நீங்க அதை வந்து முன்னாடி போட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, அதே கண்டிஷன் தான், பட் சமமான விசைகள் அதே மாதிரி எதிரெதிர் திசையில வந்து செயல்படுது, சமமான விசைகளா போயிடுச்சு. அதாவது இப்ப F1 அப்படிங்கிற பர்சன் வந்து இதே இமேஜே வந்து நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ 2 குரூப் வந்து கயிறு இழுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கண்டிஷன் சமமற்ற இணை விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ சமமான இணை விசைகள். இவங்களும் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களும் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல? ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவலா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல இயக்கம் அப்படிங்கிறதே நடக்காது. யாருமே முன்னாடி போக மாட்டாங்க, எல்லாரும் அவங்க இருக்கிற அதே கண்டிஷன்லயே வந்து நிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ சமமான விசைகள் எதிரெதிர் திசையில செயல்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காது, இயக்கமே இருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் F1 - F2 என்னதான் ஆகும்? 0 தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பாருங்க, மின்தூக்கியின் நகர்விற்கேற்ப தோற்ற எடை மதிப்பு மாறுதல். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்ல எல்லாம் வந்து எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வந்து லிஃப்ட்ல வந்து டிராவல் பண்ணிருப்போம் இல்லைங்களா? மேலே போறது கீழே வர்றது எல்லாமே. ஸோ அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லைட்டா நம்ம வந்து வெயிட்லெஸ்னஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது கொஞ்சம் நம்ம லேசா வந்து இறங்குற மாதிரி, லேசா வந்து கொஞ்சம் கனமா மேலே ஏறுற மாதிரி, அந்த மாதிரிலாம் திடீர்னு உங்க பாடியில சேஞ்ச் நடக்கிறது அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இந்த டோட்டல் எல்லா டேபிளுமே வந்து எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த லாஸ்ட்ல இருக்கிறது இதை மட்டும் பாருங்க. மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிலையாக உள்ள எடைனா நீங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது, ஓய்வு நிலையில இருக்கும் பொழுது உங்களோட எடை வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் நிலையான எடை. தோற்ற எடைனா நீங்க அந்த மேல கீழே இறங்கி ஏறிட்டு இருக்கும் போது நீங்க அந்த ஃபீல் பண்றீங்க இல்லைங்களா? அந்த எடை, அதுதான் தோற்ற எடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ மின்தூக்கி வந்து A என்ற முடுக்க மதிப்புல மேல நகரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தோற்ற எடை வந்து நிலையாக இருக்கிற எடையை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகரும் பொழுது
தோற்ற எடை வந்து நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல போச்சுன்னா தோற்ற எடை அதிகமா இருக்கும், கீழே வந்துச்சுன்னா தோற்ற எடை குறைவாக இருக்கும். இதுவே மின்தூக்கி ஓய்வில் உள்ளது அப்படின்னா, லிஃப்ட் வந்து மூவ் ஆகல, அப்படியே நிக்குது அப்படின்னா, அப்போ உங்க பாடியும் வந்து அப்படியே ரெஸ்ட்ல தான் இருக்கும் இல்லைங்களா? சோ அப்போ நார்மலா உங்களோட வெயிட் என்னவோ அதே வெயிட் தான் அங்க காட்டும். சோ தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடைக்கு சமமாக இருக்கும், எந்த சேஞ்சுமே இருக்காது. இதுவே அடுத்த கண்டிஷன் பாருங்க, மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது அப்படின்னா தோற்ற எடையின் மதிப்பு சுழியாக இருக்கும். சோ கிராவிட்டி நம்ம ஆல்ரெடி வந்து ஜீரோ கிராவிட்டியை பத்தி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ G மைனஸ் G 0 ஆயிடும். ஸோ இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்க போயிட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது பாருங்க, சோ இதுல வந்து ரிமைனிங் இருக்கிற இதெல்லாம் வந்து பெருசா நீங்க பார்க்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 கண்டிஷன், அப்போ அந்த டைம்ல வெயிட் என்னவா இருக்கும், கடைசியா இருக்கிற கன்க்ளூஷன், இந்த 2 மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, தேர்ட் லெசன் வெப்ப இயற்பியல். ஸோ இந்த வெப்ப இயற்பியல்ல பெருசா பாக்ஸ் எதுவும் கொடுக்கல, இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க, பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு. ஸோ பரும வெப்ப விரிவு அப்படின்னா ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அதோட பருமன்ல மாற்றம் ஏற்பட்டா பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அதோட பரப்புல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கறது மூலமா நீளத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீள வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ஒரு சில பொருட்களுக்கான பரும வெப்ப விரிவோடைய மதிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அலுமினியம்க்கு பாருங்க 7 × 10⁻⁵, இதுவே பித்தளைனா 6 × 10⁻⁵, கண்ணாடினா 2.5, நீர்னா 20.7, பாதரசம்னா 18.2 இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.